எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி திமுகவில் ஒருங்கிணைப்பு குழு அமைப்பு. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. அமைச்சர்கள் நேரு, ஏவ வேலு, தங்கம் தென்னரசு, உதயநிதி ஸ்டாலின் மற்றும் ஆர்.எஸ். பாரதி ஆகியோர் குழுவில் இடம்பிடிப்பு. மக்கள் நீதிமன்றங்களை நாடுவதில் இருந்த சில தடைகளை மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தகர்த்துள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் பாராட்டு. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி கொடுப்பது குறித்து முதல்வர் ஸ்டாலின் முடிவெடுப்பார். அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. இன்னும் ஒலிக்கிறது, முடிவெடுக்க வேண்டியவர் முதல்வர். தூத்துக்குடி அருகே மீன் பதப்படுத்தும் ஆலையில் விபத்துக்கு காரணம் அமோனியா வாயு கசிவு இல்லை. ஆலையை இயக்க தடை இல்லை என்றும் அமைச்சர் சி.வி. கணேசன் பேட்டி. பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஒன்றிய கவுன்சிலர் ஹரிதரன் கைது. கைதான அருளின் செல்போன் ஹரிதரனிடம் இருந்தது விசாரணையில் அம்பலம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட அதிமுக கவுன்சிலர் கட்சியில் இருந்து நீக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அதிரடி உத்தரவு. ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு நீதி வேண்டி சென்னை எழும்பூரில் நினைவேந்தல் பேரணி. இயக்குனர் ப. ரஞ்சித், நடிகர் மன்சூர் அலிகான் உள்ளிட்டோர் பங்கேற்பு. சென்னையில் 267 கிலோ தங்கம் கடத்தல் வழக்கில் பாஜக பிரமுகர் உட்பட 6 பேருக்கு சம்மன் அனுப்ப முடிவு. சுங்க இலாகா அதிகாரிகள் நடவடிக்கை. கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை அதிகாரிகளுடன் ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் ஆலோசனை. புதுச்சேரி மதுபான கடத்தலை கட்டுப்படுத்துவது குறித்து ஆய்வு. கல்வராயன் மலையில் 20 நாட்களுக்கு மேலாக சிறப்பு அதிரடி படை சாராய வேட்டை. இதுவரை சுமார் 2000 லிட்டர் சாராய ஊழல்கள் கண்டுபிடித்து அழிப்பு. கர்நாடகாவின் கபினி, KRS அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு திறந்துவிடப்படும் நீரின் அளவு 52,000 கன அடியாக அதிகரிப்பு. ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 68,000 கன அடியாக அதிகரிப்பு. மாவட்ட ஆட்சியர் பிருந்தா தேவி ஆய்வு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து அதிகாரிகளிடம் ஆலோசனை. நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தொடரும் கனமழை. மழை பாதிப்புகளை ஆய்வு செய்த அமைச்சர் ராமச்சந்திரன் மீட்பு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக தகவல். மழையால் பொள்ளாச்சி அருகே கெங்கப்பாளையம் பகுதியில் கோழி பண்ணை சரிந்து விழுந்து விபத்து. வடமாநில பெண் தொழிலாளர் உள்ளிட்ட 2 பேர் பலி, 3 பேர் படுகாயம். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் கொட்டி தீர்க்கும் கனமழை. நாக்பூரில் கடும் வெள்ளப்பெருக்கு, சாலைகள் வெள்ளத்தில் தத்தளிப்பு, வாகன ஓட்டிகள் கடும் அவதி. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் கனமழைக்கு மத்தியில் கட்டிடத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்து விபத்து. இடிபாடுகளில் சிக்கி பெண் ஒருவர் உயிரிழப்பு, மேலும் 3 பேர் காயம்.
தெலுங்கானா மாநிலம் அஸ்வராபேட்டை நாராயணபுரத்தில் உடைந்த அணை. வெள்ளத்தில் மூழ்கிய 3 கிராமங்கள், ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்கப்பட்ட மக்கள். வரும் திங்கட்கிழமை முதல் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடக்கம். கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து ஞாயிற்றுக்கிழமை அனைத்து கட்சி கூட்டம். வன்முறையால் பாதிக்கப்பட்ட வங்கதேசத்தில் இருந்து இதுவரை 778 இந்திய மாணவர்கள் நாடு திரும்பினர். மத்திய அரசு தகவல். பஞ்சாப் மாநிலம் மோகா பகுதியில் மின்சார நிலையத்தில் பயங்கர தீ விபத்து. போராடி தீயை அணைத்த தீயணைப்பு வீரர்கள். கேரளாவில் 15 வயது சிறுவன் நிஃபா வைரஸ் பாதிப்பு அறிகுறிகளுடன் மருத்துவமனையில் அனுமதி. சுகாதார ஊழியர்கள் கண்காணிப்பு, எச்சரிக்கை.